வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜுவாலஜி டெட் பேப்பருக்கான யூனிட் 2 டாபிக். அதில் ஆம்பிபியன்ஸில் லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட்டு. ஸோ இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் டாபிக், அதாவது ஆரிஜின் ஆஃப் ஆம்பிபியன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஆம்பிபியனில் நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா டைம் ஆஃப் ஆரிஜின். அது வந்து நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் அது எப்போ ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆரிஜினேட் ஆகும்போது அதோட ஆன்சிஸ்டர்லேருந்து ஆம்பிபியன்ஸ் வந்து எப்படி அடாப்டிவ் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அதில் இருந்துச்சு, அதாவது மார்ஃபலாஜிக்கல், அனாட்டமிக்கல், அப்புறம் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டிவ் மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் காசஸ் ஃபார் த டிரான்சிஷன் ஃப்ரம் வாட்டர் டு லேண்ட். அதோட ஆன்சிஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டரில் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து இது லேண்டுக்கு மாறி வந்துச்சு, ஸோ அப்போ அங்கே என்னென்ன உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்றதும், தென் ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன, தென் ஏர்லி ஆம்பிபியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆம்பிபியன்ஸ்ன்னு சொல்லும்போது ஆம்பி அப்படின்னால என்ன அர்த்தம்னா போத்துன்னு அர்த்தம். ஸோ போத்துங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும், அதாவது வாட்டர் அண்ட் லேண்ட். ஸோ அதை தான் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு வகையான டிரான்சிஷனல் குரூப். ஏன்னா இதோட ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிஷஸ் வந்து முழுக்க முழுக்க எங்கே இருந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க தண்ணியில தான் இருந்துச்சு. ஸோ தண்ணியிலேருந்து இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தண்ணியிலேருந்து வாட்டருக்கு அப்படியே மூவ் ஆகும். ஸோ இது ஒரு டிரான்சிஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதால் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஃபஸ்ட்டு தரைக்கு வரும்பொழுது அதோட முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபுல்லா தண்ணியிலையும் இருக்க முடியல, ஃபுல்லா தரையிலையும் இருக்க முடியல. அப்போ பாதி வந்து தண்ணியிலையும் பாதி நாட்கள் வந்து தரையிலையும் இப்படி மாறி மாறி அது வந்து தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுச்சு. அதனாலதான் அதுக்கு பேரே என்னது அப்படின்னாக்கா ஆம்பிபியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இருக்கலே ரொம்ப பிரிமிட்டிவான லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. லேண்ட் வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஃபிஷ் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ஆம்பிபியன்ஸ் வரும்பொழுது முதல்ல லேண்ட்ல இருந்த வெர்டிபிரேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆம்பிபியன்ஸ் தான். ஸோ இட் இஸ் மோஸ்ட் பிரிமிட்டிவ் லேண்ட் வெர்டிபிரேட். ஸோ அப்போ பட் தே ஆர் செயின்டு டு வாட்டர். அதனால தண்ணியை ஃபுல்லாக விட்டுட்டு லேண்டுக்கு வர முடியல, அதனால தே ஹாவ் சம் கனெக்ஷன் வித் த வாட்டர். ஸோ அப்போ அது மெயினாக தன்னோட ரீப்ரொடக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் வந்து தண்ணியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ இதால ஃபுல்லாகவும் லேண்ட்ல இருக்க முடியல, ஃபுல்லாகவும் வாட்டர்ல இருக்க முடியல. அப்போ ரெண்டுத்துலேயும் இது மாறி மாறி தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுச்சு. ஸோ ஆம்பிபியன்ஸ் ஆரிஜினேட்டட் அபவுட் 300 million years ago. 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து உருவானதாக கருதப்படுது. 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எந்த பீரியட்ல எந்த ஈரால வந்து இது டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியோசோயிக் ஈரால இருக்கிற டிவோனியன் பீரியட் அப்படிங்கிற பீரியட்ல தான் இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அதுல அந்த பீரியட்ல ஆரிஜினேட் ஆகி அதுக்கப்புறம் வந்த கார்பானிஃபெரஸ் பீரியட் ஃபுல்லாவுமே இது முழுக்க முழுக்க வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லா லேண்ட் ஃபுல்லா இது ஆக்கிரமிச்சிருந்தது. So amphibians flourished in the Carboniferous period, which is considered as the age of amphibians. So இதை தான் நம்ம ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கார்பானிஃபெரஸ் பீரியட் தான் ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோடைய ப்ராபபிள் ஆன்சிஸ்டர், இதோடைய மூதாதையர் எதுவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஃபிஷஸ் தான். ஏன்னா ஃபிஷஸ் தான் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு தண்ணியில இருந்துச்சு. ஃபிஷ்ஷில் வந்து முதல்ல லங் ப்ரீத்திங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி கொஞ்சம் அப்படியே மெதுவாக லேண்டுக்கு வந்து ஏர் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சது ஃபிஷ்ஷஸ். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது அப்படியே ஆம்பிபியன்ஸ் வந்து வந்துட்டதாக சொல்லப்படுது. அப்போ ப்ராபப்ளி ஃபிஷ்ஷஸ் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சிஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன்ஸாக இருக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். ஏன்னா லங் ப்ரீதிங் ஃபிஷஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிப்பிடிஸ்டியன், அப்புறம் க்ராஸாப்டெரிஜியன், இதெல்லாம் தான் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஆன்சிஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். இந்த ரிப்பிடிஸ்டியன், க்ராஸாப்டெரிஜியன் அப்படிங்கிறது எந்த ஜீனஸ் ஆஃப் ஃபிஷஸை கொண்டு இருந்தது அப்படின்னாக்கா
ஆஸ்டியோலெபிஸ் அண்ட் யூஸ்தினோப்டிரான் அப்படிங்கிற 2 ஜீனஸ் ஆஃப் ஃபிஷஸ் தான் ரெபிடிஸ்டியன் அண்ட் ப்ராசாப்டெரிஜியன் ஃபிஷஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ல தான் ஏர் பேக்ஸு, லங்ஸு எல்லாமே டெவலப் ஆச்சு. ஸோ அதை தான் ஆன்சிஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோன் ஆம்பிபியன் இல்லை ஏர்லியஸ்ட் ஆம்பிபியன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இச்தையோஸ்டீகா அப்படிங்கிற அனிமல் தான். இங்கே வச்சிருக்க பிக்சர் வந்து இச்தையோஸ்டீகாவோட. இது பார்க்கறதுக்கு இப்போ இருக்கிற ரெப்டைல்ஸ் மாதிரியே இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு குட்டி டைனோசர் மாதிரியே இது இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இச்தையோஸ்டீகா அப்படிங்கிறது வந்து இட் பிலாங்ஸ் டு த ஆர்டர் லாப்ரிந்தோடான்ஷியா அண்ட் சப்கிளாஸ் ஸ்டீகோசெஃபாலியா. இச்தையோஸ்டீகா அப்படிங்கிற அந்த ஆம்பிபியன் தான் ஏர்லியஸ்ட் நோன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் ஆம்பிபியன். அது வந்து ஆர்டர் லாப்ரிந்தோடான்ஷியாவை சேர்ந்தது, சப்கிளாஸ் ஸ்டீகோசெஃபாலியா. அப்போ இது எப்போ அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டிவோனியன் பீரியட்ல வந்து ஃபார்ம் ஆயிட்டு ட்ரையாசிக் பீரியட்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு. டிவோனியன் பீரியடுங்கிறது பாலியோசோயிக் ஈரால வரக்கூடிய பீரியடு. ஸோ ட்ரையாசிக் பீரியடுங்கிறது மீசோசோயிக் ஈரால வரக்கூடிய பீரியட். ஸோ அப்போ பாலியோசோயிக் ஈராவுடைய டிவோனியன் பீரியட்ல ஃபார்ம் ஆயிட்டு மீசோசோயிக் ஈராவுடைய ட்ரையாசிக் பீரியட், அதாவது ஃபுல்லா நமக்கு இந்த டைனோசர்ஸ்லாம் ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரஸ்டியலைசேஷன். ஆமாம், ஏன்னா ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்செஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன் முழுக்க தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு வர ஆரம்பிச்சது. அதில் லங் ப்ரீதிங் இருந்ததுனால அது வந்து எங்கே மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா தரைக்கு வந்துச்சு. ஸோ டெரஸ்டியலைசேஷன் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேண்ட் லைஃப் பை அன் அக்வாட்டிக் ஆன்செஸ்டர். ஸோ ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அக்வாட்டிக் ஆன்செஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அதோடைய உடம்புல தேவையான சேஞ்சஸை மெதுவாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் அக்வாட்டிக் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டெரஸ்ட்ரியல் லைஃப். ஸோ முழுக்க அக்வாட்டிக் லைஃபாக இருந்தது என்னவா மாறிடுச்சு அப்படின்னாக்கா டெரஸ்ட்ரியல் லைஃப்னு சொல்லக்கூடிய லேண்ட் லைஃபாக அது கன்வெர்ட் ஆச்சு. அப்போ லேண்டுக்கு முழுக்க தண்ணியில இருந்த ஒரு ஆர்கானிசம் லேண்டுக்கு வரும்பொழுது சில ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும், சில ஸ்ட்ரக்சர்ஸ் தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா அழிஞ்சு போயிடும். அது போல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடந்தது. புரோட்டோசோவால இருந்து ஆரம்பிச்சு ஃபிஷஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் எங்கே நடந்தது அப்படின்னா முழுக்க தண்ணியில தான் நடந்தது. ஆனால் ஆம்பிபியன்ஸ் தான் முதல்ல லேண்டில் வாழ்ந்த அனிமல். ஸோ ஆன்சிஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன் தான் ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. அப்போ ஆம்பிபியன்ஸாலே என்ன பண்ண முடியலன்னா முழுக்க தண்ணியை விட்டுட்டு அப்படியே லேண்டுக்கு வர முடியல. ஸோ அதனால தான் வந்து அது பாதி வந்து தண்ணியிலையும் பாதி வந்து தன்னோட லைஃப்பை தரையிலையும் அப்படி வந்து லீட் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் முழுக்கவே லேண்டுக்கே அடாப்ட் ஆன ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வெர்டிபிரேட் அப்படின்னா ரெப்டைல்ஸ் தான் முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேண்டுக்கே அடாப்ட் ஆன ஒரு அனிமல். ஸோ ஆம்பிபியன்ஸால அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முழுக்க லேண்டில் வாழ முடியல. ஸோ அப்போ கொஞ்சம் அதுக்கு வந்து வாட்டரோட இருக்க கனெக்ஷன் வந்து ஸ்டில் வாஸ் தேர். அப்போ அதால் ஃபுல்லாக வெளியே வர முடியாதனால அப்பப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சிரும், தண்ணியில் இருக்கும், தன்னோட பாடியை வந்து கூலாக வச்சுக்கும். தென் ரீப்ரொடக்ஷனுக்கு முழுக்க தண்ணியை டிபெண்ட் பண்ணும். இப்படி தான் வந்து அது வாழ்ந்தது. ஸோ அப்போ டியூரிங் டெரஸ்ட்ரியலைசேஷன் ஃபுல்லாக லேண்டுக்கு அது வரும்பொழுது அதோட உடம்புல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம் மார்பாலஜி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுச்சு அனாட்டமி. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸும் என்னாச்சு அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆச்சு. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்துச்சு, எதுலலாம் மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் தான். ஆன்சிஸ்டர் ஆஃப் த ஆம்பிபியன் அதாவது யூஸ்தினோப்டிரன் ஃபிஷஸ், இங்கே நம்ம போட்டிருக்க பிக்சர் வந்து யூஸ்தினோப்டிரன் ஃபிஷஸ் தான். இட் யூஸ்டு கில்ஸ் ஃபார் அக்வாட்டிக் ரெஸ்பிரேஷன். தண்ணிக்குள்ளே இருக்கும்போது கில்ஸை வந்து இது சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுச்சு. இது எப்படி பாருங்க தரையில் இருக்கு, இதோட ஃபின்ஸ் பாருங்க, இது லோப் மாதிரி இருக்கும். இந்த லோப்டு ஃபின்ஸை வச்சு இந்த சேத்துல குழக்குழன்னு இருக்கக்கூடிய இந்த சேர்ல வந்து அப்படியே மூவ் பண்ணி இதால என்ன பண்ண முடியும்னா போக முடியும். ஸோ இதுக்கு வந்து
லங்ஸும் இருந்தது. லங்ஸ் இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க கில்ஸை தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா யூஸ் பண்ணுச்சு. இப்போ நம்ம இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி இது எப்பயாவது லேண்டுக்கு வரும்பொழுது இது என்ன யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட லங்ஸை ரெஸ்பிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஏரியல் ரெஸ்பிரேஷனுக்கு அப்ப லங்ஸும், தண்ணிக்குள்ள இருக்கும்போது ரெஸ்பிரேட் பண்றதுக்கு கில்ஸையும் அது பயன்படுத்துச்சு. ஸோ டியூரிங் டெரஸ்ட்ரியலைசேஷன் கில் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஃப்ராகுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய டேட்போல் லார்வா இருக்கு இல்லையா, அந்த லார்வால மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ லார்வால மட்டும் கில்ஸ் இருக்கும். தென் அது அடல்ட்டா மாறும்போது முழுக்க முழுக்க லங் ரெஸ்பிரேஷனுக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அது இல்லாம ஃப்ராக்ல நம்ம எக்ஸ்ட்ராவா 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்க்குறோம். ஒன்று வந்து பக்கல் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா டெசிகேஷன். டெசிகேஷன்னா உடம்பு காஞ்சு போறது. ஸோ முழுக்க முழுக்க தண்ணியில இருந்த ஒரு ஆர்கானிசம் திடீர்னு லேண்டுக்கு வரும்பொழுது அந்த லேண்டோட ட்ரைனஸ் வந்து அதை என்ன பண்ணும் சில நேரத்தில் அப்படின்னாக்கா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ டெசிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்குது. இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஏர்லி ஆம்பிபியன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் இச்தையோஸ்டீகாய்டு. இந்த இச்தையோஸ்டீகாய்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தண்ணியை விட்டு ரொம்ப தூரம் போகாம கொஞ்சம் அப்படியே தரைக்கு வரும், மறுபடியும் திரும்ப தண்ணிக்கு போயிடும். ஸோ அடிக்கடி வந்து இது தண்ணிக்குள்ளேயே தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த டெசிகேஷன் ப்ராப்ளமை சமாளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளதான் மேக்சிமம் இருக்குது. சில ஏர்லி ஆம்பிபியன்ஸ் வந்து தன்னோட ஃபிஷஸ்ல இருந்த ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, ஃபிஷஸோட உடம்புல வந்து செதில்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல்ஸை வந்து சில ஏர்லி ஆம்பிபியனோட உடம்புல நம்மளால பார்க்க முடிச்சுது. எதுக்கு? இந்த டெசிகேஷனை அவாய்ட் பண்றதுக்காக. ஏர்லி ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பெர்மியன் பீரியட், பெர்மியன் பீரியட்ல வாழ்ந்த முதல்ல ஃபார்ம் ஆன ஆம்பிபியன்ஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். எதுக்காக அப்படின்னா லேண்டுக்கு வரும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடாம ஸ்கின் வழியா போயிடாம இருக்கிறதுக்காக. இப்ப இருக்கிற மாடர்ன் ஆம்பிபியன்ஸ்ல தான் ஸ்கின்ல வந்து என்ன இருக்குன்னா மியூக்கஸ் கவரிங் இருக்கு. பட் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஆம்பிபியன்ஸ்ல மியூக்கஸ் கவரிங்லாம் கிடையாது. அதனால அதோட ஸ்கின்னை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க எவாப்ரேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுச்சு. அப்போ அது திக்கா இருக்கும். அடுத்தது கிராவிட்டி. கிராவிட்டினா புவியீர்ப்பு விசை. ஸோ லேண்ட்ல வாழக்கூடிய அனிமல் எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு கிரேட் கிராவிட்டி பவர் இருக்கணும். அப்பதான் தன்னுடைய பாடியை இந்த லேண்ட்ல வச்சு என்ன பண்ண முடியும்னா அதால நிக்க முடியும். ஸோ பிரிமிட்டிவ் ஆம்பிபியன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேக் போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், லிம்ஸ் அதோட கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா கிராவிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஸோ பவர்ஃபுல் கேர்டில்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, பெக்டோரல் கேர்டில், பெல்விக் கேர்டில், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. வெர்டிபிரல் காலம்ல இருந்து டெவலப் ஆகி வந்தது. அடுத்தது லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் பண்ணும்பொழுது இடப்பெயர்ச்சி. ஸோ இடப்பெயர்ச்சியில ஏர்லி டெரஸ்ட்ரியல் வெர்டிபிரேட்ஸ். ஸோ முதல்ல ஃபிஷஸ் தான் ஆன்சிஸ்டர்னு சொன்னோம்ல. நான் என்ன சொன்னேன், ஃபிஷ்ஷுக்கு வந்து லோப்டு ஃபின்ஸ் இருந்துச்சு. ஸோ இதோட ஆன்சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஃபிஷஸ்க்கு வந்து அந்த ஃபின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி லோபா இருக்கும். ஸோ அப்போ அதை கால் மாதிரி யூஸ் பண்ணி இந்த லோப்ஸை வச்சு மூவ் பண்ணி அந்த சேத்துக்குள்ள வந்து அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா பழகுச்சு. ஸோ இதுக்குலேருந்து ஆம்பிபியன்ஸ் வரும்பொழுது அந்த லோப்டு ஃபின்ஸ் வந்து ஃபோர் லிம்ஸாகவும் ஹைண்ட் லிம்ஸாகவும் மாறி அதுதான் லோகோமோட்டார் ஆர்கன்ஸாக வந்து அதில் காணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். ஃபிஷஸ் வந்து என்ன செய்யும், தன்னுடைய எக்ஸை வந்து வாட்டர்ல தான் என்ன பண்ணும், லே பண்ணும். அங்கதான் ஹேட்ச் ஆகும். அங்கதான் வந்து ஹேட்ச் ஆகும். ஏன்னா ஃபிஷ்ஷோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல ஓடெல்லாம் கிடையாது, ஜெல் மாதிரி தான் இருக்கும். இப்போ லேண்ட் லிவிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன லேண்ட் லிவிங் அனிமல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னாக்க தன்னோட ரீப்ரொடக்ஷனுக்காக திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் ரீப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அதோட ஸ்பெர்ம்ஸ், எக்கு எல்லாத்தையும் வந்து தண்ணியில ரிலீஸ் பண்ணிட்டு அந்த எக்கை வந்து தண்ணியிலே வந்து விட்டுட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு வகையான அடாப்டேஷன். ஸோ நிறைய அடாப்டேஷன்ஸ் ஆம்பிபியன்ஸ் வந்து லேண்ட் லைஃப்காக டெவலப் பண்ணாலும் அதோடைய ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரையிலும் ஸ்டில் அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாததுனால ரீப்ரொடக்ஷனுக்கு முழுக்க அது வாட்டர் தான் டிபெண்ட் பண்ணுச்சு. ஸோ அதுல இருந்து வரக்கூடிய லார்வா, டேட்போல் லார்வா, அது ஃபுல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அடல்ட் ஆம்பிபியன் தான் எங்க வரும் அப்படின்னாக்க லேண்டுக்கே வரும். அது வரைக்கும் அந்த லார்வா எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும்.
அடுத்தது ஹார்ட்டை பொறுத்தவரையிலும் ஃபிஷஸ்க்கு 2 சேம்பர் தான் இருந்தது, மேலே ஒன்று கீழே ஒன்று, ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். ஆனால் இங்கே ஆம்பிபியன்ஸை பொறுத்தவரையிலும் மேலே இருக்கிற ஆரிக்கிள் ரைட் ஆரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள்னு சொல்லி 2ஆ டிவைட் ஆயிருக்கு. கீழே இருக்கிற வென்ட்ரிக்கிள் மட்டும்தான் காமனாக இருக்கு. அப்போ மேலே இருக்கிற ஆரிக்கிளில் ஆக்சிஜனேட்டட் பிளட் தனியாகவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தனியாகவும் இருக்க முடிஞ்சு. அடுத்தது ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய அயோட்டிக் ஆர்ச்சஸ், மொத்தம் 6 pairs ஆஃப் அயோட்டிக் ஆர்ச்சஸ் வந்து இதோடைய ஆன்சிஸ்டர், ஆம்பிபியனோட ஆன்சிஸ்டர்னு சொல்லக்கூடிய ஃபிஷஸ்ல இருந்து அதில் 3 பேர் வந்து டிஸப்பியர் ஆயிட்டு இப்போ இருக்கிற மாடர்ன் ஆம்பிபியன்ஸ் எல்லாத்துக்குமே 3 பேர் ஆஃப் அயோட்டிக் ஆர்ச்சஸ் தான் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சிஸ்டர்ல கில்ஸ் வந்து டிஸப்பியர் ஆனதுனால ஃபர்ஸ்ட் 2 பேர் ஆஃப் அயோட்டிக் ஆர்ச்சஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5th பேர் ஆஃப் அயோட்டிக் ஆர்ச்சஸும் டிஸப்பியர் ஆச்சு. அது கூட கனெக்ட், அதாவது கில்ஸுக்கு சப்ளை பண்ற அயோட்டிக் ஆர்ச்சஸ் அதுக்கப்புறம் தேவையில்லை இல்லையா, ஏன்னா கில்ஸே இல்லையே, அதனால அதுக்கு சப்ளை பண்ற அயோட்டிக் ஆர்ச்சஸும் தேவையில்லை. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டிஸப்பியர் ஆயிடுச்சு. தேர்ட் பேர் ஆஃப் அயோட்டிக் ஆர்ச்சஸ் தான் இங்கே கரோட்டிட் ஆர்டரியா மாறி இருக்கு. 4th பேர் வந்து சிஸ்டமிக் அயோட்டாவா மாறி இருக்கு. 6th பேர் அப்படிங்கிறது பல்மோனரி அயோட்டாவா மாறி இருக்கு. ஸோ என்னென்ன பேர் என்னென்ன ஆர்டரியா மாடர்ன் ஆம்பிபியன்ஸ்ல மாறி இருக்கு அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன். ஃபிஷஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபிஷஸ்ல சென்டர்ல இப்படி நடுவில் ஒரு கோடு ஒன்று போகும், அது பார்த்துருப்போம். அதுதான் லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது என்னென்ன டைப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த தண்ணியில இருக்குங்கிறத அது வந்து சென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் லேட்டரல் லைன் சென்ஸ் ஆர்கன் இருந்துச்சு. ஸோ லேண்டில் அதுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது, அதனால அது மெதுவா என்ன ஆயிடுச்சுன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு. அடுத்தது பென்டாடாக்டைல் லிம்ப். ஸோ லோப்டு ஃபின்ஸ் ஆன்செஸ்டர்ல இருந்தது, அது அப்படியே வந்து முன்னங்கால் பின்னங்காலா மாறும்பொழுது அது 5 விரல்கள் கொண்ட முன்னங்கால் பின்னங்கால்களாக மாற்றப்பட்டது. ஸோ அதுதான் பென்டாடாக்டைல் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மிடில் இயர். ஆம்பிபியன்ஸோடைய காது பகுதியில் நடு செவியில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன போன் ஒன்று டெவலப் ஆகுது. அதுக்கு பேரு காலுமெல்லா ஆரிஸ் அப்படின்னு பேரு. ஸோ டிம்பானிக் மெம்ப்ரேனோட இப்படி கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய நீட்டமான ஒரு குழல் போன்ற ஒரு போன் தான் அது காலுமெல்லா ஆரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது இல்லாம இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியரிங் ப்ராசஸை அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நல்ல காது வந்து நல்லா கேட்கும் அதுக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுண்டு வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அதால உணர முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் போன். அடுத்தது இன்டர்னல் நாஸ்ட்ரில் டெவலப்மெண்ட். ஸோ கில் பிரீதிங்ல இருந்து லங் பிரீதிங்க்கு மாறும் பொழுது அதுக்கு இன்டர்னல் நாஸ்ட்ரில் தேவைப்பட்டதுனால அந்த இன்டர்னல் நாஸ்ட்ரில் வந்து டெவலப் ஆச்சு. பிரீத்திங் டைம்ல இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் யூஸ் பண்ணி பிரீத் பண்ணும் பொழுது அது தன்னோட வாயை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சு. So which caused Crossopterygians to come to land? Crossopterygians சொல்லக்கூடிய transition from land to water. So எப்படி தண்ணியில இருந்து அது வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Crossopterygian fishes தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா இந்த amphibians உடைய ancestors அப்படின்னு சொல்றோம். ஸோ அது லேண்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லி சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அது லேண்டுக்கு வரணும்னா தண்ணியில சில விஷயங்கள் வந்து அதுக்கு பற்றாக்குறையா இருந்திருக்கணும், இல்லை ஏதோ ஒரு கம்பல்ஷனால தான் அது லேண்டை நோக்கி வந்திருக்கணும் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ அடாப்டேஷன், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இதுக்கு அடுத்த எவல்யூஷன் வரும்பொழுது தண்ணியிலேருந்து இது லேண்டுக்கு மாறப்போகுது. அப்போ லேண்டுக்கு மாறுறதுக்கான ஒரு முன்கூட்டியே உண்டான ஒரு தகவமைப்பு, அதைத்தான் ப்ரீ அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ புது என்விரான்மெண்ட்டை நோக்கி அது போறதுக்கான அடாப்டேஷனாக சில கேரக்டர்ஸை அது டெவலப் பண்ணுச்சு. அதனால தான் Crossopterygian வந்து இட் இஸ் ஆல்ரெடி அடாப்டட் டு லேண்ட் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபிஷஸ் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்ல ஃபர்ஸ்ட் ஏர் பிளாடர்ஸ்னு ஒன்று டெவலப் ஆச்சு. அந்த ஏர் பிளாடரை வச்சு அது என்ன பண்ணுச்சுன்னா தண்ணி மட்டும் இல்லாம மேல் நோக்கி தரைக்கு வரும்பொழுதும் அதால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா சுவாசிக்க முடிஞ்சது. அடுத்தது அதுகிட்ட இருக்கிற லோப்டு ஃபின்ஸை யூஸ் பண்ணி அந்த சேத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே அந்த லோப் ஃபின்ஸை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிடுச்சு.
அதுக்கப்புறம் தானே அந்த லோப்டு ஃபின் அப்படியே வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னாக்கா லிம்ஸா மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் ப்ரீ அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரீ அடாப்டேஷன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தது அது லேண்டுக்கு மூவ் ஆகி தன்னுடைய வருங்காலம் வந்து வாழ்றதுக்காக யூஸ் பண்ணுச்சு. இங்க பாருங்க லோப்டு ஃபின்ஸை வச்சு இது தரையில இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஆஃப் டெரிஜியன். ஸோ டிராஃப்ட் கண்டிஷன், ட்ரைனஸ், அதுதான் டிராஃப்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அக்கார்டிங் டு பேரல்ங்கிறவர் 1960 வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டிவோனியன் பீரியட்ல சீசனல் டிராஃப்ட் இருந்துச்சு. அதாவது அப்பப்போ ஒரு சில சீசன் வந்து என்ன ஆயிடும்னா ட்ரை ஆயிடும். ஸோ அப்படி ட்ரை ஆகும்போது ஃப்ரெஷ் வாட்டர்லாம் என்ன ஆயிடும், காஞ்சு போயிடும் இல்லையா. கடல் மட்டும்தான் வத்தாது. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வத்தி போகும். ஸோ அப்போ அது வத்தி போகும்போது இந்த கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷஸ் என்ன செய்யுமா, இந்த லோப்ஸை வச்சு மெதுவாக நடந்து அது ட்ரை லேண்ட்ஸை கிராஸ் பண்ணி எங்க தண்ணி இருக்கோ அதை தேடி வந்து என்ன செய்யுமா போய் அந்த தண்ணிக்குள்ள போயிருமா. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரைனஸை ஓவர் கம் பண்றதுக்காக இது மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சுது. அதனால தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்ல தான் லங்ஸ் டெவலப் ஆயிடும். ஏன்னா கடல் எப்பவுமே வத்தி போறது இல்லை. அப்போ எங்க நெசசிட்டி இருக்கோ அங்கதான் ஒரு எவல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ரெபிடிஸ்டியன் கிராஸ் ஆஃப் டெரிஜியன்ஸ், சில ரெபிடிஸ்டியன் கிராஸ் ஆஃப் டெரிஜியன்ஸ் வந்து நல்ல திடமான லோப்டு ஃபின்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்துச்சு. அப்பதான் அதை என்ன பண்ண முடியும்னா லேண்ட்ல நடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டுக்கு வந்து என்ன பண்ணும், அது மூவ் ஆகி போகும். ஸோ இது போல அப்பப்ப இந்த மாதிரி லோப்டு ஃபின்ஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணதான் லோப்டு ஃபின் பென்டாடாக்டைல் டெட்ராபோட் லிம்ஸா மாறுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிசைர் ஃபார் வாட்டர். ஈவன் தோ அது வந்து லேண்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தா கூட அதால தண்ணியை முழுக்க என்ன பண்ண முடியல, விட முடியல. அப்ப ரோமர் 1958 என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே சொன்ன வியூ, அதாவது டிவோனியன் வந்து டிராஃப்ட் பீரியட்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து அவர் மறுக்கிறார். அதுக்கு பதிலா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் அண்ட் ஏர்லி ரெப்டைல்ஸ் வந்து தண்ணியில தான் வாழ்ந்தது அன்டில் பெனிசில்வேனியன் பீரியட் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் தே ஹேட் மோர் டிசையர் டு வாட்டர். ஸோ டிசையர் வந்து மோர், அதாவது அதிகமான தண்ணி இருக்கிற இடத்தை நோக்கி அது போகும். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா தான் இருக்கிற இடத்துல கம்மியா தண்ணி இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற பாண்ட்ல அதிகமா தண்ணி இருக்கும்போது அது இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போச்சு. டிராஃப்ட் கண்டிஷனாலலாம் மூவ் ஆகல அப்படின்னு சொல்லி ரோமர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அடுத்தது எனிமீஸ் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. இந்த வாட்டர்ல இருந்த எனிமீஸ் வந்து இந்த கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷஸ லேண்டுக்கு தள்ளுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றவர் யாருன்னா பெரில் அப்படிங்கிறவர் 1955 சொல்றாங்க. அடுத்தது ஃபேவரபிள் ஹேபிட்டட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபிஷஸ் என்ன செய்து பாருங்க, சேத்துக்கு உள்ள இருந்து தன்னோட லோப்டு ஃபின்ஸை வச்சு அப்படியே நவுந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மூவ் பண்ணுது. இதே போலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஈஸியா மூவ் ஆகி போக ஆரம்பிச்சது. ஸோ ஃபேவரபிள் ஹேபிட்டட். லேண்ட் ப்ரொவைடட் abundance of food and plenty of oxygen. ஸோ இப்போ தண்ணிக்குள்ள இருக்க தண்ணி வந்து சில நேரத்துல வத்தி போயிடுது, அதால முழுக்க தண்ணியில இருக்க முடியல. பட் லேண்ட்ல அந்த பிரச்சனை இல்லை, நிறைய ஃபுட் இருக்கு, தேவையான ஆக்சிஜனை லங்ஸ் மூலமா எடுத்துக்க முடியுது. ஸோ இது மாதிரி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்து லேண்ட்ல இருந்ததுனால இந்த கிராஸ் ஆஃப் டெரிஜியன்ஸ் மெதுவா அக்வாட்டிக்ல இருந்து டெரஸ்ட்ரியலுக்கு மாற ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ancestors of amphibian. கிராஸ் ஆஃப் டெரிஜியன்ஸ் ancestors of amphibians அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வரும். ஸோ அப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஃபாசில் எவிடன்சஸ் வச்சு பார்க்கும் பொழுது டைரக்ட் லைன் ஆஃப் எவல்யூஷன் ஃப்ரம் ஃபிஷஸ்ல இருந்து தான் டைரக்டா லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆன்சிஸ்டரா. ஸோ தே ஆர் கோனைட் ஃபிஷஸ். கோனைட் ஃபிஷஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸோட இருந்த ஃபிஷஸ் வித் லோப்டு ஃபின்ஸ். இதோட ஃபின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோப்ஸா இருக்கும். இப்போ நான் காமிச்ச மாதிரி இந்த லோப்டு ஃபின்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுதுன்னா இப்படி லேண்டுக்கு வந்து அது மூவ் ஆகுது. ஸோ அப்போ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ வெல் டெவலப்டு இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கிறதுனால அதோட லேண்ட் ரெஸ்பிரேஷனை மேற்கொள்ள முடியுது. ஸோ அதோட இன்டர்னல் நேசல் பேசேஜஸ் இது எல்லாமே ஹையர் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே காணப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் த்ரூ த இன்டர்னல் நாஸ்ட்ரல் இன்டு த மவுத் ஆர் ஃபேரிங்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ல இருந்து நேசல் சாம்பர் வழியா இன்டர்னல் நாஸ்ட்ரலுக்கு போய் இன்டர்னல் நாஸ்ட்ரல்ல இருந்து மவுத் அண்ட் ஃபேரிங்ஸுக்கு காத்து வந்து உள்ள மூவ் ஆகுது. ஸோ இது ஒரு வகையான ஸ்பெஷல் அடாப்டேஷனாக கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷஸ்ல கருதப்பட்டுச்சு. கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷோட டீத் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க லாப்ரிந்தோடான் டைப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏன்னா
எனாமல்ல நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்கும்னு அர்த்தம். இந்த ஃபிஷ்ஷோடைய வாயில பாருங்க, இதோட டீத் வந்து நமக்கு பளிச்சு நல்லா தெரியும். ஸோ the bone arrangement in the paired fins of Crossopterygian could be a starting point for the evolution of pentadactyl limb of the land vertebrates. அதாவது lobed fins தான் limbs டெவலப் ஆச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த lobed finsல அப்ப அது pentadactyl limb டெவலப் ஆகிறதுக்கு தேவையான அளவு போனி ஸ்ட்ரக்சரோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம அதுல பார்க்க முடியுது. அடுத்தது fins had a proximal bone. இதோட lobed finsல ஒரே ஒரு சிங்கிள் போன், முன்னாடி இருக்க போன் வந்து சிங்கிள் போனா இருக்கும். இது எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னாக்க, இப்போ இருக்கிற ஆம்பிபியன்ஸ்ல உள்ள ஹியூமரஸ்ங்கிற போனோட கம்பேர் பண்றாங்க. அதோட முன்னங்கால்ல இருக்கிற முதல் எலும்பு, அதாவது ஃபோராம்னு சொல்லக்கூடிய எலும்பு தான் ஹியூமரஸ். அந்த ஹியூமரஸும் இந்த லோப்ல இருந்த முதல் போனும் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதே போல இந்த ஹைண்ட் லிம்ஸ்ல இருக்க ஃபீமர் அதுவும் இந்த ப்ராக்சிமல் போனும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கேயும் சிங்கிள் போன் இருந்தது, இங்கேயும் சிங்கிள் போன் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். The next two bones in the fishes, ஃபின்ஸ்ல இருந்த அடுத்த ரெண்டு போன்ஸ் வந்து இட் இஸ் கம்பேர்ட் வித் ஃபோர் லிம்ஸ் ஆஃப் த ஹைண்ட் லிம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அண்ட் அல்னா, அப்புறம் டிபியா ஃபிபுல்லா. ஃபோர் லிம்ஸ்ல இருக்கிற ரேடியஸ் அல்னாங்கிற போன் போலவும், டிபியா அண்ட் ஃபிபுல்லா ஹைண்ட் லிம்ஸ்ல இருந்த டிபியா அண்ட் ஃபிபுல்லா போன் போலவும் அது மாதிரியே இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது the early Crossopterygian fishes had the characters that we might expect in the ancestor of land living vertebrates. அந்த Crossopterygian fishes இருந்த சில கேரக்டரும் இப்ப இருக்கிற லேண்ட் லிவிங் வெர்டிபிரேட் சொல்லக்கூடிய அந்த ஆம்பிபியன்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் தானே, அதோடைய கேரக்டர்ஸும் நிறைய இடங்கள்ல வந்து ஒத்து போகுது. இங்கே நம்ம போட்டிருக்க பிக்சர் எதோடது அப்படின்னு பாத்தீங்க, ரிபிடிஸ்டியன் Crossopterygian. ஸோ இட் பிலாங்ஸ் டு த சப்பார்டர் சீலோகாந்தனி அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ அப்போ டிவோனியன் பீரியட்ல Crossopterygians வந்து ரெண்டு லைனா பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து சப்பார்டர் ரிபிடிஸ்டியா, இன்னொன்னு வந்து என்னன்னா சப்பார்டர் சீலோகாந்தனி அப்படின்னு ரெண்டு சப்பார்டரா ரெபிடிஸ்டியன் Crossopterygians பிரிஞ்சிச்சு. அதுல சீலோகாந்தனி அப்படிங்கிறது வந்து அது மெயின் லைன் கிடையாது, எவல்யூஷன்ல மெயின் லைன்ல அது வரல. ஆம்பிபியன்ஸோட எவல்யூஷன்ல சீலோகாந்தி வந்து அதோட மெயின் லைன்ல வரல. ஆனா ரிபிடிஸ்டியன் தான் வந்து ரிபிடிஸ்டியன் டைப் ஆஃப் ஃபிஷஸ் தான் எவல்யூஷன் ஆஃப் ஆம்பிபியனுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற டைரக்ட் லைனா கருதப்படுது. யூசினோப்டிரான் அப்படிங்கிற ஜீனஸ் தான் ரிபிடிஸ்டியன் டைப் ஆஃப் ஃபிஷஸ்ல இருந்த முக்கியமான ஒரு ஜீனஸா கருதப்படுது. அதுதான் டைரக்ட் லைன் ஆஃப் ஆன்சிஸ்டர்ஸ் ஏர்லி ஆம்பிபியன்ஸ்னு சொல்றாங்க. அந்த யூசினோப்டிரன் அது வந்து ரொம்ப நீட்டமான ஒரு உடல்வாக கொண்டது. அது ஒரு வகையான கார்னிவோரஸ் ஃபிஷ் தான். ஸ்கல் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மான ஆம்பிபியன்ஸோட ஸ்கல் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த யூசினோப்டிரன் ஃபிஷஸோட ஸ்கல் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இப்போ இதை மேட்ச் பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டும் இதோட ஆன்செஸ்டர் தான் அது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே போல இந்த யூசினோப்டிரன்ல இருக்கக்கூடிய அந்த லோப்டு ஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற போனி ஸ்ட்ரக்சரும் இப்ப இருக்கிற ஆம்பிபியன்ஸ்ல உள்ள பென்டாடாக்டைல் லிம்ஸ்ல உள்ள போனி ஸ்ட்ரக்சரும் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கும். தென் யூசினோப்டிரன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, அது ஒரு லங் பிரீதிங் தான். அதனால கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்ணும் அப்படின்னா லேண்டுக்கு போகும், லேண்டுக்கு போயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் லங்ஸ் மூலமா சுவாசிச்சுட்டு திரும்பவும் என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா தண்ணிக்குள்ள வந்து. ஸோ ஆம்பிபியன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை அது மேற்கொண்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி ஆம்பிபியன்ஸ். ஸோ ஏர்லி ஆம்பிபியன்ஸ்ல என்னென்னலாம் இருந்ததுன்னா, இச்தையோஸ்டீகிட்ஸ், லாபிரிந்தோடான்ட் ஆம்பிபியன்ஸ். லாபிரிந்தோடான்ட் ஆம்பிபியன்ஸ்ல எக்ஸாம்பிள் வந்து அகாந்தோசாரஸ், அப்புறம் வந்து ராக்கிடோம்ஸ், அப்புறம் வந்து ஸ்டீரியோஸ்பாண்டைல்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் குரூப் ஆஃப் அபரண்ட் ஆம்பிபியன்ஸ் நேம்லி லெபிடோஸ்பாண்டைல்ஸ் கேன் ஆல்சோ பி grouped under early amphibians. ஸோ லாபிரிந்தோடான்ட் ஆம்பிபியன்ஸ்ல அகாந்தோசாரஸ், ராக்கிடோம்ஸ், அப்புறம் ஸ்டீரியோஸ்பாண்டைல்ஸ் இதெல்லாம் வருது. இது இல்லாம கொஞ்சம் மாடர்ன் டைப் ஆஃப் ஆம்பிபியன் மாதிரியே இருக்கிறது வந்து லிப்போஸ்பாண்டைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஏர்லி டைப் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் தான். அடுத்தது இச்தையோஸ்டிகிட்ஸ். இச்தையோஸ்டிகிட்ஸ்ங்கிறது இச்தையோஸ்டீகான் நம்ம படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட், அதே தான். ஸோ இதுதான் வந்து ஏர்லி ஆம்பிபியன் அப்படின்னு சொல்றோம். இதுல நம்மளால ஃபிஷ்ல இருக்கக்கூடிய கேரக்டரையும் ஆம்பிபியன்ல இருக்கக்கூடிய கேரக்டரையும் ரெண்டையுமே பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இச்தையோஸ்டிகாஸ் கனெக்டிங் லிங்க்
ஜாயினிங் பிட்வீன் ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். இந்த இஸ்தயோஸ்டிகா தான் முதல்ல லேண்ட்ல கால் எடுத்து வச்ச ஒரு டைப் ஆஃப் ஆம்பிபியன். ஸோ அப்போ லேண்ட் லைஃப்க்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே இந்த இஸ்தயோஸ்டிகிட்ஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ த வெர்டிப்ரே வேர் ஒன்லி லிட்டில் அட்வான்ஸ்டு பியாண்ட் த கிராஸ் ஆஃப் டெரிஜியன் கண்டிஷன். ஸோ கிராஸ் ஆஃப் டெரிஜியன் ஃபிஷஸ்லேருந்து இதோட வெர்டிப்ரேல வந்து ரொம்ப சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருந்தது, பெரிய லெவலில் மாடிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இதோடைய ஸ்பைனல் காலம், அதோட ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் காலம், வெர்டிப்ரல் காலம் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் லைஃபை சப்போர்ட் பண்ற அளவுக்கு டிசைன் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க இல்ல, அதுல வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா இஸ்தயோஸ்டிகிட்ஸ் வந்து ஃபிஷ் போன்ஸ் லைக் ஆப்பர்குலர் வேர் லாஸ்ட். அதாவது கில்ஸை மூடி இருக்கக்கூடிய ஆப்பர்குலர் போன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த இஸ்தயோஸ்டிகிட்ஸ்ல இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ரேஸும் ஃபின் டெய்லும் ஃபிஷ்ஷஸோடைய ஃபின் ரேஸ், அந்த டார்சல் ஃபின், லேட்ரல் ஃபின் இருக்கும் இல்லையா, அதில் இருந்த அந்த போனி சப்போர்ட். ஸோ ஃபின் ரேஸ்னா இதான் ஃபின்ஸ்னா இதுலேருந்து இப்படி போன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் பண்ணும் கார்டிலேஜ். அது வந்து கொஞ்சம் ரீட்டைன் ஆச்சு, இந்த ஃபிஷ்ஷோட டெய்லும் ரீட்டைன் ஆச்சு. ஓகேவா. அடுத்தது இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க பிக்சர் வந்து இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அகாந்தோசாரஸோட பிக்சர். ஸோ நெக்ஸ்ட் லாப்ரிந்தோடான்ட் ஆம்பிபியன். லாப்ரிந்தோடான்ட் ஆம்பிபியன் எவால்வ்டு ஃப்ரம் த இஸ்தயோஸ்டிகிட்ஸ். இஸ்தயோஸ்டிகாய்ட்லேருந்து வந்தது தான் லாப்ரிந்தோடான்ட் ஆம்பிபியன். இதில் வந்து டீத்தில் எனாமல்ல ஃபோல்டிங்ஸ் இருக்கும், அதான் லாப்ரின்டைன் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாப்ரிந்தோடான்ட் ஆம்பிபியன்ஸ்ல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ள வரக்கூடிய அனிமல்ஸ் தான் ஆந்த்ரகோசாரஸ், அப்புறம் ராக்கிடோம்ஸ், அப்புறம் ஸ்டீரியோஸ்பாண்டைட்ஸ். இங்கே நம்ம போட்டிருக்க பிக்சரு ஆந்த்ரகோசாரஸோட. இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு ஒரு முதல்ல மாதிரி தெரியுது பாருங்க. அகாந்தோசாரஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அமாங் த ஏர்லி டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆன்சிஸ்ட்ரல் இஸ்தயோஸ்டிகேட்ஸ் வேர் த அகாந்தோசாரஸ். ஸோ டைரக்டா இஸ்தயோஸ்டிகேட்ஸ்ல இருந்து அதோடைய சந்ததின்னு முதல்ல டெவலப் ஆனது என்ன அப்படின்னா இந்த அகாந்தோசாரஸ் தான். ஸோ அகாந்தோசாரஸ்ல ஒவ்வொரு வெர்டிப்ரேவும் 2 டிஸ்க்னால ஆனது, ஒன்றுக்கு அப்புறம் அடுத்தது அரேஞ்ச் ஆயிடும். அந்த 2 டிஸ்க் என்னென்ன அப்படின்னா இன்டர்சென்ட்ரம் அப்புறம் ப்ளூரோசென்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்சென்ட்ரம் ப்ளூரோசென்ட்ரம் சொல்லக்கூடிய 2 டிஸ்க்னால அந்த வெர்டிப்ரே ஆக்கப்பட்டிருக்கும், ஒன் பிகைண்ட் த அதர். ஸோ இதுக்கப்புறம் இது அப்படி ஓகே. ஸோ நியூரல் ஆர்ச் அப்புறம் நியூரல் ஸ்பைன் இது ரெண்டுமே 2 வெர்டிப்ரல் டிஸ்க் மேல தான் இருந்தது. and 3 elements namely intercentrum, plurocentrum, neural arch இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அதுதான் ஆந்த்ரகோசாரியன் டைப் ஆஃப் வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்டர்சென்ட்ரம் இருக்கும், ப்ளூரோசென்ட்ரம் இருக்கும், ஒரு நியூரல் ஆர்ச் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அகாந்தோசாரியன் வெர்டிப்ரே வந்து அமைஞ்சிருந்துச்சு. இந்த வெர்டிப்ரல் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் த அடாப்டேஷன் ஆஃப் லேண்ட். அது லேண்ட் அனிமலுக்கான ஒரு வகையான அடாப்டேஷனாக கருதப்படுது. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து அதுக்கு கொடுக்கும். ஸோ வீக் லிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, லேண்ட்ல நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. ஸோ இந்த வீக் லிம்ஸ் வந்து இட் இஸ் அட்டாச் டு த பெக்டோரல் girdle, pelvic girdle. As usual 4 limbs attached to pectoral and hind limbs attached to the pelvic girdle. ஸோ அப்போ இங்கே நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இது தண்ணியில இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதிக அளவில் இது வந்து தண்ணியை தான் என்ன பண்ணுச்சுன்னா டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ரொம்ப லேண்டுக்கு வராத ஒரு டைப் ஆஃப் அனிமல் தான், பட் இட் ஹேஸ் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த land. ஸோ அப்பப்போ லேண்டுக்கு வரும்பொழுது இட் கேன் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் டைப் வந்து ராக்கிடோம்ஸ். ராக்கிடோம்ஸ் வந்து தே வேர் த டிசெண்டன்ஸ் ஆஃப் த இஸ்தயோஸ்டிகிட்ஸ். இதுவும் வந்து இஸ்தயோஸ்டிகிட்ஸோட டைரக்ட் டிசெண்டன்ட் தான். இதோட வெர்டிப்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்சென்ட்ரா, ப்ளூரோசென்ட்ரா இதுல வந்து ஈக்குவல் டிஸ்க் இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன அகாந்தோசாரஸ்ல 2மே டிஸ்க் ஈக்குவலா இருக்கும், ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும்னு சொன்னோம். பட் இங்கே வந்து அது ஈக்குவலா இல்லை. இன்டர்சென்ட்ரா வந்து கொஞ்சம் பெருசாகவும் ப்ளூரோசென்ட்ரா வந்து கொஞ்சம் சின்ன பிளாக்ஸ் மாதிரியும் இருந்தது. அது இன்டர்சென்ட்ராக்கு நடுவில் ஃபிட் ஆயிருக்கு. ஒவ்வொரு வெர்டிப்ரேலையும் நியூரல் ஆர்ச் வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை இன்டர்சென்ட்ரம் அண்ட் ப்ளூரோசென்ட்ரம். நியூரல் ஆர்ச்சை வந்து இன்டர்சென்ட்ரம், ப்ளூரோசென்ட்ரம் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுச்சு. இதுதான் ராக்கிடோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்பிபியன்.
நெக்ஸ்ட் அதுல இருந்த ஒரு ஜீனஸ் தான் எரியோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த எரியோப்ஸ் வந்து தான் பெர்மியன் டைம்ஸ் சொல்லக்கூடிய பெர்மியன் காலகட்டத்தில் அதிகமா இருந்தது. இதுதான் அந்த எரியோப்ஸ். பாருங்க எவ்வளவு பெரிய லார்ஜ் சைஸ் ஆம்பிபியன். இப்ப இருக்கிற மாடர்ன் ஆம்பிபியன்ஸ் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் கிடையாது. இட் வாஸ் அபவுட் 6 feet length and heavily built. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி டைனோசர் மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இதோட வெர்டிபிரல் காலம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அப்போ எரியோப்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் வெல் அடாப்டட் ஃபார் லேண்ட் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெர்கோஸ்பாண்டைல்ஸ். ஸ்டெர்கோஸ்பாண்டைல்ஸ்ங்கிறது இந்த ராக்கிடோம்ஸ்ல இருந்து டிரைவ் ஆகி வந்த ஒரு குரூப் தான். பட் இது ஃபுல்லாவுமே அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் தான். ரொம்ப ரேரா தான் எங்க வரும்னா லேண்டுக்கு வரும். ஸோ அக்வாட்டிக்ல அதிகமா இருந்ததுனால இதோடைய லிம்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பாருங்க இதை தெரியும் நமக்கு எவ்வளவு வீக்கா இருக்குன்னு தெரியும். ஸோ இதோட பாடியே பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கு. ஸோ அப்போ இது மேக்சிமம் தண்ணியில இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட பாடி அடாப்டேஷன் இருக்கு. ஸோ இதோட வெர்டிபிரல் காலம் வந்து மச் ரெடியூஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா தண்ணியில தானே அதிகமா இருக்கு. சின்ன சின்ன பிளாக்ஸா தான் கம்போஸ் ஆயிருக்கும். தட் பிளாக்ஸ் ஆர் நத்திங் பட் த இன்டர்சென்ட்ரம். ஸோ அதுக்கு மேல நியூரல் ஆர்ச், நியூரல் ஸ்பைன் பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க வந்து ப்ளூரோசென்ட்ரம்னே ஒன்று கிடையாது. இன்டர்சென்ட்ரம் மட்டும்தான் இதுல இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டீரியோஸ்பாண்டைலஸோட வெர்டிபிரேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது மேக்ஸிமம் தண்ணியில தான் இருக்கும். தரைக்கு எப்பயாவது ஜஸ்ட் அக்கேஷனலா வந்துட்டு திரும்பவும் மறுபடியும் உள்ள போயிடும். நெக்ஸ்ட் லிப்போஸ்பாண்டைல்ஸ். லிப்போஸ்பாண்டைல் ஆம்பிபியன் வந்து லாப்ரிந்தோடான்ட் ஆம்பிபியன்ஸ் மாதிரி இல்லாம சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த காலத்துல இருந்த பிரிமிட்டிவ் ஆம்பிபியன்ஸ் தான் சைஸ் பெருசா இருக்கும். இப்ப இருக்கிற ஆம்பிபியன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ்ல எதுவுமே கிடையாது. எந்த ஆம்பிபியனும் இவ்வளோ பெரிய சைஸ் கிடையாது. ரெடியூஸ் ஆயிடுச்சு சைஸ். ஸோ லெபிடோஸ்பாண்டைல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் ஸ்னேக் லைக் ஆம்பிபியன்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது போலவே தான் இருக்கும். இது ரொம்ப பாடி பாருங்க எவ்வளவு மச் எலாங்கேட்டடா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதோட லெக்ஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப ஷார்ட். தண்ணி தான் மேக்ஸிமம் அதிகமா தண்ணியில தான் இருக்கும். அதனால ஸோ எக்ஸாம்பிள் வந்து டிப்ளோகாலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல இந்த ஆரிஜின் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் எப்படி படிக்கிறது? இவ்வளோ பேர் வருது, நிறைய ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. இந்த டைம் லைன் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து அது ஆரிஜினேட் ஆச்சு, எப்போ வந்து ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ்னு, எதை வந்து நம்ம ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்னு சொல்றோம். அது அப்புறம் இச்தயோஸ்டிகா, அது வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஏர்லி ஆம்பிபியன் எது ஆன்சிஸ்டர், எந்த குரூப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நம்ம ஆன்சிஸ்டர் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் சொல்றோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. So the bone present in the middle ear of frog. என்ன போனோட பேர் என்ன? டபீட்டமா இல்ல காலுமினா ஆரிஸா, இன்கஸா, லாப்ரிந்தா? Yes, the answer is Columina auris. Next, the earliest known amphibian. ரொம்ப முன்னாடி வாழ்ந்த ஒரு amphibian, connecting linkனு சொல்லக்கூடிய amphibian எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is nothing but Ichthyostega. இதுதான் earliest known amphibian. The next one, which of the following is considered as the age of amphibians? Mississippian period, Devonian period, tertiary period, Paleocene period அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க வந்து ஆப்ஷன்ல ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கார்பானிஃபெரஸ் பீரியட். இந்த ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கு விட்டுட்டேன் நான். கார்பானிஃபெரஸ் பீரியட். கார்பானிஃபெரஸ் பீரியட். ஸோ கார்பானிஃபெரஸ் பீரியடை தான் நம்ம ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் சொல்றோம். Devonian period வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். ஸோ த ஆன்சர் இஸ் கார்பானிஃபெரஸ் பீரியட். அடுத்தது the mode of respiration of ancestor of amphibians. So Eusthenopteran mode of respiration. இந்த Eusthenopteranங்கிறது ஒரு ஃபிஷ் தான். அப்ப என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கும்? எஸ், கில்ஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் தண்ணியில தான் இருக்கும். லங்ஸ் வந்து லேண்டுக்கு வரப்போ மட்டும்தான். Next, the number of aortic arches present in the modern amphibians. Modern amphibiansல எத்தனை aortic arches present ஆயிருக்கு? Yes, 3 pairs of aortic arches. That's all about today's video. நம்ம next பார்க்க போறது என்ன அப்படின்னா adaptive future of Arnura, Urodele and Apoda. இதுதான் வந்து நம்ம next வீடியோல பார்க்க போறோம். Thank you.